உன்னத்தான பார்த்துக்கனா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது சிஸ்டருக்கு நான் எடிட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் யாருக்கு வேணாலும் இந்த டைப்பில் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொலேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிரிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி 3 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சிஸ்டருக்கு மேக் பண்ணனால அதுக்கு ரிலேட்டடாக ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கம் லே அவுட் இருக்கும், அதில் செகண்ட் லே அவுட்டை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே உங்களுக்கு கேன்வாஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 3 இதுலேயும் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. சென்ட்ரலில் இருக்கிறதுல கூட அவ்வளோவா தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்துட்டு அதை வந்து ஹைடு பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் மேலேயும் கீழே இருக்கிறத வந்து கரெக்டாக பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் இருக்கும், அதை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணி இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில் உங்களுக்கு சர்ச் பார் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இப்போ நான் என்ன ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறனோ அதை வந்துட்டு அப்படியே வந்து சர்ச் பண்ணுங்கள். 29 நவம்பர் 2025 அப்படின்றத நான் வந்து சர்ச் பண்ணுறேன். நான் என்ன மாதிரி டைப்பில் சர்ச் பண்ணுறேனோ அதை கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டாப்பில் பாட்டமில் வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலர் லேயர் இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஜூம் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணுறப்பே அது உங்களுக்கு ஃபில் ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் மார்க் ஷோ ஆகும், அப்போ உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிளாக் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதையும் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணுங்கள். சென்டரில் அது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ மறுபடியும் கீழே பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், இந்த நவம்பர் மந்த்து, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணுங்கள். ஸோ ஜூம் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அதுவும் வந்து ஃபிட் ஆகிடும். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு .png இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதையும் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ நான் சொன்ன வரை எல்லா ஸ்டெப்புமே கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து நவம்பர் மந்த் காலண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வேறு மந்த்து இது எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய இமேஜஸ் வரும் மந்த்து, அந்த இமேஜ் எது வேணுமோ அந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து நம்ம சென்டரில் ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணோம். ஸோ அதனால் நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துருங்க. கரெக்டாக உங்கள் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், மாஸ்க்ன்ற ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு அது பார்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 5 இல்லைனா ஒரு 6 அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதை வந்து ஜூம் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து டச் ஆகணும். இப்போ எப்படி நான் வந்து டச் பண்ணுறேனோ ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அதில் வந்து டச் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸை மறுபடியும் ஆட் பண்ணோம். நீங்கள் பேக்ரவுண்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அதே ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஃபோட்டோவே நான் அதே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மாஸ்க் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஹார்ட் ஷேப் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் இருக்கான்றதை பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகணும். இதில் கீழே பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதுவும் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்துட்டு ஒரு 5ல் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே கலரை வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. இப்போ அதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க, லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணுங்கள், ரொம்ப ஜூம் பண்ண வேணாம். ஸோ ஏன்னா பக்கம் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனால அதை நீங்கள் வந்து லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க.
கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னா ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அந்த மாஸ்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதுலேயும் அதே மாதிரி அந்த ஹார்ட் ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபோட்டோஸை. பார்டரும் அதே மாதிரி தான் ஒரு 6 இல்லைனா அந்த மாதிரி 7ல் வச்சுட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மேலே இருக்க இமேஜ் மேலே செட் பண்ணி அந்த இமேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை அது மேலே வச்சு ஜூம் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த கார்னரில் இதே மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி நான் வந்து செட் பண்ணியிருக்கணும் சைடு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஹாப்பி பர்த்டேன்னு தான் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பின்றது மேலேயும் அதுக்கு கீழே பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு பக்கம் கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலரில் வந்துட்டு நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அது யுவர் விஷஸ் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஷேடோ இருக்கும். ஷேடோ வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். போல்டாக இருக்க ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து இப்போதைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட்டை டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஸோ போல்டான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டுடைய சைஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதை வந்து கரெக்டாக இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ அந்த மாதிரி செட் பண்ணிக்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். மறுபடியும் கீழே அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு மை டியர்னு வந்து போட்டுக்கிறேன். பட் நீங்கள் நேமை மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் நேமை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வேறு ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கலர் வந்து வேறு கலரை கொடுங்க. அதே மாதிரி டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட் வந்துட்டு இப்போ ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஜாயிங் லெட்டரில் இருக்கிற மாதிரியான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த நான் வந்து மை டியர்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து கரெக்டாக ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு கீழே இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பர்த்டேன்றதுக்கு மேலே டச் ஆனாலே பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ண போகிற 3 or 4 எமோஜிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எமோஜிஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் லுக்காக வந்து ஷோ ஆகும். இப்போ எமோஜிஸ் ஆட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த எமோஜியோட சைஸை வேணும் அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே இப்போ நான் சொன்ன வரை எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதுவரையும் நீங்கள் பண்ணதை நீங்கள் ஃபோட்டோவாக கூட ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறால் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஹார்ட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். மை மியூசிக்கை செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் இருக்க சாங்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். என்ன சாங் வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எமோஜி பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு கிராப் ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி என்னோட நேம் இருக்கும். அதை கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய பர்த்டே டேட்டு எந்த டேட்டோ அந்த டேட்டு மேலே இதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்றைக்கி டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்றைக்கு டேட்டோ அந்த டேட்டு மேலே மென்ஷன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அது செட் ஆகிடும். நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இதை வந்து செட் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அவ்வளோதான், வீடியோவை பக்காவாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.